யாகங்கள் செய்யறதுனால பெரிய பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அஸ்வமேத யாகம் அதீத பலனை கொடுக்கக்கூடியது. அப்படி ஒரு யாகத்தை தான் தர்மர் மகாபாரத யுத்தம் முடிஞ்சு அவர் மன்னரை முடிசூட்டினதுக்கு அப்புறமேலு செய்தாரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்த ஒரு கீரி யாகம் நடத்தின இடத்துல ரொம்ப நேரம் புரண்டுகிட்டே இருந்தது. அதோட உடம்புல பாதி உடம்பு தங்கமயமாவும் மின்னுச்சு. இதை பார்த்துட்டு தர்மர் அதுகிட்ட கேட்கிறாரு, நீ யாரு, இந்த இடத்துல ஏன் இவ்வளவு நேரம் புரண்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்டதும், நான் காட்டுல ஒரு ஏழ்மையான குடும்பத்தை பார்த்தேன். பல நாள் பட்னியா இருந்த அவங்களுக்கு கொஞ்சம் கோதுமை கிடைச்சது. அதை வச்சு அவங்க ரொட்டி செஞ்சு சாப்பிட்டாங்க. அப்போ அவங்கள நம்பி வந்த ஜீவராசிகளுக்கும் அந்த உணவை பங்கிட்டு கொடுத்தாங்க. அவங்க மாவு பண்ணிறப்ப கொஞ்சம் செதறி இருந்துச்சு. அது மேல எதாச்சும் விழுந்து என்னோட உடம்புல பாதி உடம்பு தங்கமா மாறிடுச்சு. மீதி உடம்பு தங்கமா மாறணும் அப்படின்னா சரி, இந்த மாதிரி அஸ்வமேத யாகம் நடக்கிற இடத்துக்காவது புரண்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனா என்னோட உடம்பு இன்னும் தங்கமயமா முழுமையா மாறல அப்படின்னு சொல்லிச்சு. அப்பதான் தர்மருக்கு புரிஞ்சுதான் யாகங்கள் நடத்துறது மூலமா தேவர்களுக்கு உணவளிக்கலாம். எவ்வளவு யாகம் செய்தாலும் அன்னதானம் பண்றதோட பலன் ரொம்ப உயர்ந்தது. அஸ்வமேத யாகம் செய்யறதை விட உயர்ந்த பலன் தன்னால் முடியாத சூழ்நிலை கூட மற்றவங்களுக்கு அன்னதானம் பண்றது அப்படிங்கறத தர்மரும் உணர்ந்தாராம்.